ஹாய் ஹலோ மை டியர் ரிலேட்டிவ்ஸ். ஸ்ரீலங்காவிலேருந்து பிச்சைக்காரன் ஒருத்தன் பணக்காரன் என்ன ஹிஸ்ட்ரி தெரியுமா? என்ன சொல்ற? 1999 வயசு 15ல ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்தவன் தான் அந்த பையன். வீட்டுல வறுமை, அப்பா இல்ல, அம்மா வீட்டு வேலை, 3 தங்கச்சிமாரை பாத்துக்க வேண்டியது இவனோட பொறுப்பு தான். அதனால ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல போட்டுக்கு போறான், படிக்கிறதுக்கு இல்லைங்க, பிச்சை எடுக்கிற. அப்படியே வயசு 16 ஆகுது. ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல தூக்கம் வராம தன்னுடைய நிலைமையை நினைச்சிட்டு அந்த பையன் ரொம்பவே அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பெட்டால வேலையை பார்க்கிற ஒரு தாத்தா, அவருக்கு பிரியாணி வேலை, அவரு இந்த பையனை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவன் அழுகுறத நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. கடைசியில் அந்த தாத்தா சொல்றாரு, சரி பிச்சை எடுக்கிற கையால நாளைக்கு உழப்பம் வாரியா அப்படின்னு சொல்றாரு. இவன் சந்தோஷத்துல சரி வாரம் தாத்தா அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்ன வேலைன்னா வெங்காயம் உரிக்கிற வேலை. அதுக்கு சம்பளம் அவரு ஒருவேளை சாப்பாட்டோட 50 ரூபாய் காசும் கொடுக்குறாரு. இப்படியே 6 மாசம் போகுது. சரியா பிரியாணி போடவும் கத்துக்கிறான். திடீர்னு அந்த தாத்தா ஒரு நாள் இறந்துடுறாரு. தள்ளு வண்டிய அவன் கையில. ஆண்டு முதலாவது வியாபாரம் போகுது. 3 பிரியாணி பொருளை விற்கிறாரு. 120 ரூபாய் காசு கிடைக்குது. அந்த காசை பார்த்துட்டே அழுதுட்டாரு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவன் ஒரு பிச்சைக்காரன் அவன் சொத்தையில துப்பினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பையன்கிட்ட போனா பிரியாணி செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அவரை பிரியாணிக்காகவே அவங்களை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அதனால அவருக்கு அதை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டாரு. அப்படியே அவரோட லைஃப் போயிட்டு இருக்கும் போது 20 வயசு ஆகுது. சின்ன கடை ஒன்று வைக்கிறாரு. அப்படியே திருமணமும் பண்ணிக்கிறாரு. எதிர்பாராத விதமா 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 சுனாமி அடிக்குது. அந்த சுனாமில அவர்கிட்ட இருந்த ஏகப்பட்ட சொத்துக்கள் கடலோட கடலா அடிச்சுட்டு போயிடுது. கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு 3 மாசம் முகாம்ல இருக்கிறாரு. இருந்த டைம்ல 500 பேருக்கு அண்டால கஞ்சி வச்சு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இருந்தவங்க கேக்குறாங்க, உனக்கே தின்ன சோறு இல்ல, பின்ன ஏண்டா மக்களுக்கு கொடுக்குற அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, சொத்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா மனுஷங்களுடைய உயிர் ரொம்ப பெருமதியானது. அதை காப்பாத்துறது நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னில தான் அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்குது, பிரியாணி கிங் அப்படின்ற ஒரு பட்டம். 2026 இன்னைக்கு கொழும்பு, கண்டி, காலி போன்ற ஊர்கள்ல 120க்கு மேற்பட்ட ஹோட்டல்ஸ் 100 பேருக்கு மேல வேலை கொடுத்திருக்காரு. 200 பேருக்கு மேல ஒவ்வொரு நாளைக்கும் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறாரு. 20 ரூபாய் காசுக்கு பிச்சை எடுத்த இந்த பையன் இப்போ 20 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அவருடைய பெயர் பிரியாணி கிங் நசீர். ஃபமுல்லதி யுஹீனுகல் யௌம் ஹுவ நஃப்ஸுஹுல்லதி சயம்துஹுக கதன். இன்னைக்கு உன்னை பத்தி தப்பா பேசுற வாய் தான் நாளைக்கு உன்னை பத்தி புகழும். அவங்க புகழ்ற மாதிரி பேசுறதுக்கு நம்ம பெருசா ஏதாவது பண்ணணும். பண்ணலாமா? என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.